கே அண்ணாமலை அவர் வந்து வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல பொதுவா ஆரம்பிச்சிருக்கார். நிச்சயமா அவர் வந்து கட்சி தான் வந்து ஆரம்பிக்க போறார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நாளைக்கு, அதாவது இப்போ இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11 சனிக்கிழமை அன்னைக்கு இப்போ நான் இந்த வீடியோவை பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு 12ஆம் தேதி ஜூலை 12 சண்டே அவருடைய ஃபர்ஸ்ட் மாநில மாநாடு வந்து பொள்ளாச்சியில வந்து நடத்த போறார். அதுக்கு அடுத்து 2வது மாநாடு வந்து இந்த ஜூலையிலேயே 26ஆம் தேதி அன்னைக்கு திருச்செந்தூர்ல நடத்த போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் வந்து பல நாள் ஆச்சு, பட் ஆனா நமக்கு இப்பதான் டைம் கிடைச்சிருக்குன்றதுனால பேசுறோம். இது அவருக்கு சக்சஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா, எப்படி பேசுவார், என்னெல்லாம் வந்து பேசுவார், இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த பதிவு மூலியமா பார்க்க போறோம். அவருடைய ஜாதகம் சிம்ம லக்னம், 3ல சனீஸ்வரர் செவ்வாய், 4ல கேது, 5ல குரு, 10ல புதன், சுக்கிரன், சூரியன், ராகு, 12ல சந்திரன். சோ ஆல்மோஸ்ட் முக ஸ்டாலின்ல இருந்து, விஜய்ல இருந்து, அண்ணாமலையில இருந்து, ஜெயலலிதாமால இருந்து எல்லாருமே ஒன்னா சிம்ம லக்னமா இருப்பாங்க, இல்லைன்னா கடக ராசியா இருப்பாங்க. இது மாறி மாறி இப்படிதான் வந்து நடக்கும். சோ இப்போ இவங்களை பார்த்த வரைக்கும் இவருக்கும் அதே மாதிரி சிம்ம லக்னம், கடக ராசி. இவருடைய ஸ்பீச்ல ஒரு பயங்கர கிளாரிட்டி இருக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா வந்து கவர் பண்ணிடுவார். இருக்கிற ரியாலிட்டியை வந்து எடுத்து பேசுவார். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எந்த இன்ஃபுளுன்ஸ் பார்ட்டிஸ் வீடியோவும் கிடையாது. பொதுவா ஜாதகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறதுதான் வந்து பேசியிருக்கோம். அதனால நீங்க பாட்டுக்கு உடனே நீ வந்து இவனுக்கு சப்போர்ட் அவனுக்கு சப்போர்ட்ன்ற மாதிரி கிளம்பிட வேண்டாம். பொதுவா நான் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியா வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சோ இவருக்கு 10ஆம் வீட்டுல ராகு கூட சேர்ந்து மொத்தம் 4 கிரகம் இருக்கு. அதனால இவருடைய அரசியல் பயணம் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்கோர்ஸ் நான் சொல்றேன், ஃபியூச்சர்ல 2 பெரிய பார்ட்டி இருக்கும். ஒண்ணு இப்போ இருக்கிற டிவிக்கு, இன்னொன்னு அண்ணாமலையுடைய பார்ட்டி தான். டிஎம்கே டிஎம்கே எல்லாம் எங்க போச்சு, எப்படி போச்சுங்கிறதே தெரியாத மாதிரி 3வது 4வது இடத்துக்கு வந்து போயிடும். அந்த அளவுக்கு வளரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக அண்ணாமலையுடைய பார்ட்டி இருக்கும், வளரும். சரி, நாளைக்கு மாநாடு அந்த டாபிக்கு வரலாம். நாளைக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் முழுசா வந்து இருக்கு. யாரோ பிளான் பண்ணி அவருக்கு இந்த நாள்ல நீ வந்து மாநாட்டை வச்சுக்கோ அப்படின்னு வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம், அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் அப்படின்றவர் வந்து ரொம்பவே அக்ரெசிவா ஸ்ட்ராங்கா இருக்கார். 4க்கும் 9க்கும் அதிபதியா இருக்கார். 3ல வீரியமா தைரியமான ஸ்தானத்துல இருக்கார். சோ இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தை வந்து பேஸ் பண்ணி நீ ஆரம்பிக்கும் பட்சத்தில் உனக்கு அது முழுக்க முழுக்க ஃபேவரபிளா முடியோடு நிச்சயமா ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லிதான் அண்ணாமலை நாளைக்கு டேட்டை பிக்ஸ் பண்ணியிருக்கார். தப்பு இல்லை, ரொம்பவே வந்து ஃபேவரபிளா இருக்கு. ஸோ நாளைக்கு அவருடைய ஸ்பீச் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. நிச்சயமா டிவிகேவை வந்து அவர் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண போறாரோ, இல்ல வந்து அப்கோர்ஸ் நம்ம வேற கட்சி ஆரம்பிக்கிறோம்னா இப்ப எல்லாரும் நம்ம பக்கம் வரணும்ன்றதுனால ஃப்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்ல பண்ண போறாரா, இல்லைன்னா இல்ல இதே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல போறாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து அவரே ஒரு குழப்பத்துல இருக்கார். என்ன சொல்லலாம் அப்படிங்கறதுல இப்போ வரைக்கும் அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய வந்து ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ரியாலிட்டியில பெருசா குறை சொல்ற மாதிரி இப்போதைக்கு டிவிகே மேல எதுவும் இல்லை. பட் ஆனா இருந்தாலும் கூட அவருடைய சைடுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்லதா இருக்கலாம், இல்ல இதை நீங்க செஞ்சே ஆகணும்ன்ற கட்டாயப்படுத்துற விஷயங்களா இருக்கலாம். எதிர்கட்சியா இருந்து இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த ஸ்தானத்துல இருந்து நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கலாம். சோ மேக்சிமம் எதிர்கட்சியா இருந்தால் நிஜமாலே ஜனங்களுக்கு எந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த எதிர்கட்சி தலைவன் ஒண்ணு சொல்லுவான் இல்லையா இப்ப இருக்கிற சிஎம் கிட்ட, அத
நாளைக்கு அந்த மாநாடு மூலியமாக கே அண்ணாமலை சொல்ல போறார். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப தைரியமான ஒரு நட்சத்திரம். செவ்வாயுடைய நட்சத்திரம் அவருக்கு ரொம்ப சூட்டபிள். சோ அதனால நாளைக்கு நடக்கக்கூடிய மாநாடு அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து முடியும். அடுத்து 26ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய மாநாடு அன்னைக்கு வந்து கேத்துவுடைய நட்சத்திரம் வருது. மகமா மூலமாங்கிறது தெரியல, மறந்துட்டேன். சோ அந்த கேத்துவுடைய சாரம் இவருக்கு ரொம்ப அதுவும் ஃபேவரபிளா இருக்குன்றதுனால ஒரு ரியாலிட்டிய எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரியான ஒரு மாநாட்டா அந்த மாநாட்டை வந்து மாற்றுவார். என் 4ஆம் வீட்டுல அது இருக்கு. ரொம்ப எமோஷனா சென்டிமெண்டா பேசக்கூடிய மாநாட்டா வந்து அது மாறும். எல்லா ஜனங்களுக்கும் வந்து இது போய் சேரணும்னா ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருந்தாதான் போய் சேரணும்ன்ற ஒரு மைண்ட்லயே சென்டிமெண்டா நிறைய தாக்கி பேசுவார். 26ஆம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய மாநாட்டுல. சோ இதுதான் வந்து அடுத்தடுத்து அவருடைய விஷயம் வந்து இருக்கு. அவருடைய ஜாதகத்திலையும் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால ஃபியூச்சர்ல பெரிய பார்ட்டியா அண்ணாமலையுடைய பார்ட்டி இருக்கு. பேர் வந்து லான்ச் பண்ண வர மாட்டாரான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா நாளைக்கு லான்ச் பண்றதுக்கு 99% வந்து சான்ஸ் இருக்கு. ஏன்னா நாளைக்கு எல்லாமே ஃபேவரபிளா இருக்குன்றதுனால நாளைக்கு வந்து அவங்க ரொம்ப பர்சனலா வந்து எல்லா இன்டீரியல் ஒர்க்கும் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் பண்ணணும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுல ஒண்ணுதான் இந்த அபிஷியலான பேர் லான்ச்சிங்கும் இருக்கும், நேம் லான்ச்சிங்கும். சோ அதனால நாளைக்கு மேக்சிமம் அவங்களுடைய பார்ட்டியுடைய பேர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை இல்லை அப்படின்னா அடுத்த மாநாட்டுல மேக்சிமம் கம்பல்சரியா வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த மாநாடு பண்றதுக்கு காரணமே அதை வந்து வெளியே அபிஷியலா தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனாலதான் அவருடைய நோக்கம். அவருடைய எய்ம்ஸ் என்ன, அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் இன்னும் வரக்கூடிய காலத்துல நம்ம வந்து நிச்சயமா வந்து ரியாலிட்டியில வந்து பார்க்க போறோம். சோ அவருடைய ஜாதக பிரகாரம் இவருக்கு எல்லாமே ரொம்ப ஃபேவரபிளா இருக்குன்றதுனால அவர் கண்ணை மூடிட்டு எது வேணும்னாலும் பண்ணலாம், எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும். சோ இது மாதிரி நிறைய நல்ல நல்ல சமாச்சாரங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி, ஜோதிஷ ரீதியா, சாஸ்திர ரீதியா, வேத ரீதியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சன் அஸ்ட்ரோ டிவியை எல்லாரும் அவசியம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவோம். எல்லாருக்கும் இந்த பதிவு வந்து பகிருங்கோ. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நிச்சயமா அதுக்கு நாங்க ரிப்ளை கொடுக்குறோம். பிடிச்சிருக்குன்னா அவசியம் லைக் பண்ணுங்க. சோ இதெல்லாம் நீங்க பண்ணும் பட்சத்துலதான் வந்து எங்களுக்கும் ஒரு நல்ல மோட்டிவா இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஸ்ரத்தையா வந்து பண்ண ஆரம்பிப்போம். சோ எப்பவுமே சன் அஸ்ட்ரோ டிவி உங்களுக்காக இந்த மாதிரியான நிறைய நல்ல நல்ல பதிவுகளை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. தொடர்ந்து நீங்க வந்து இதை வாட்ச் பண்ணுறோம். அடுத்த நல்ல பதிவுகளை சந்திக்கலாம். நமஸ்காரம்.